வணக்கம். என் பெயர் கீர்த்தி. இது என் உண்மையான பெயர்தான். எனக்கு வயது 25. எங்கள் ஊர் கரூர். இப்போது வேலை பார்த்து கொண்டு இருக்கிறேன். நான் பள்ளியில் இருந்து கல்லூரி வரை மிகவும் சந்தோஷமாக என் வாழ்வை வாழ்ந்தேன். எதிர்பாராமல் நடந்த ஒரு சம்பவம் தான் இது. நான் கற்பனை செய்தோ மற்றவருக்கு நடந்ததை கேட்டு எழுதவோ இல்லை. எனக்கு நடந்த அனுபவத்தை மட்டும் சொல்லி விட்டு முடித்து விடுவேன். என்னுடைய அனுபவத்தையும் எழுத வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை வந்துவிட்டது. அதனால் தான் இந்த தளத்தை பற்றி என் தோழி ஒருத்தி சொன்னது பிறகு தான் நான் இங்க வந்து கதைகளை படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் இப்போதான் அடிக்கடி நானே வந்து படித்துக்கொண்டு இருக்கிறேன். அதனால் தான் என்னுடைய அனுபவத்தை பகிர எழுதி இருக்கிறேன். நான் மிகவும் சரியான உடல் வாகில் தான் இருப்பேன். நான் முதலில் இதை பற்றி தெரிந்தது என்னுடைய 10ஆம் வகுப்பில். என்னுடைய பள்ளி ஒரு பெண்கள் மட்டும் படிக்கும் பள்ளி. கல்லூரி வரை அப்படித்தான். எக்ஸாம் சமயத்தில் வீடு அருகில் இருந்தாலும் ஹாஸ்டல் இல் தங்கி தான் படிக்க சொல்லுவார்கள். அப்போது ஹாஸ்டல் இல் தங்கி படித்து கொண்டு இருந்த போது தான் எப்படி எல்லாம் இருப்பார்கள் என்று நேரில் பார்த்தேன். எனக்கு தற்காலிகமாக ஒரு ரூம் கொடுத்திருந்தார்கள். ஒரு நாள் இரவு படித்து முடித்துவிட்டு ரூம் இருக்கு சென்று லைட் ஆன் பண்ணேன். எனக்கு முதலில் அதை பார்த்து மிகவும் பயந்துவிட்டேன். அதன் பிறகு நானும் அப்படி ஆகவே மாறிவிட்டேன். நான் காலையில் கவும்பி வெளியே செல்லும்போது எல்லாம் என் ஏரியா இல் உள்ள ஆண்கள் கூட்டம், பசங்க டீம், அங்கிள்ஸ் காங் என நான் வரும் நேரத்தில் என்னை கண்ணிலே பார்த்து கொண்டு தான் இருப்பார்கள். எதற்கு பேசுகிறோம் என்றே தெரியாமல் காரணத்தை உருவாக்கி பல ஆண்கள் வந்து என்னிடம் பேச வருவார்கள். நான் அதையெல்லாம் கண்டுகொள்வது இல்லை. மளிகை கடை, பஸ் டிரைவர் அண்ட் கண்டக்டர், என் கல்லூரி ஆசிரியர்கள் என் அன்றாடம் வாழ்வில் அவர்களிடம் பேசி தான் ஆக வேண்டும் என்பதால் நானும் சற்று அவர்களிடம் பேசுவேன். அப்போதான் கண்டக்டர் எனக்கு சீட் போட்டு வைப்பர். அப்படி நிறைய விஷயங்கள் உண்டு. எனக்கு சரியாக சொல்ல வந்ததை சொல்ல முடியவில்லை. மன்னிக்கவும். என் முதல் பாகம் என்பதால் தவறு இருந்தால் என்னை மன்னிக்கவும். நான் ஒரு விரும்பி என்பது உங்களுக்கு சொல்லிவிட்டேன். ஆனால் இந்த அனுபவம் நடந்தது ஒரு ஆணுடன். அந்த சம்பவம் நடந்து 7 மாதங்கள் ஆகிறது. நான் இப்போது non-ITயில் ஒரு நல்ல வேளையில் இருக்கிறேன். மாத சம்பளம் 20,000. அவை எல்லாம் கொஞ்ச நாட்களில் தான் நடந்தது. ஆனால் இதற்கு முன்னால் எங்களின் குடும்ப நிலைமை மிகவும் மோசகாம இருந்தது. நான் கல்லூரியில் படிப்பை முடிக்கும் சமயத்தில் என் அப்பாவிற்கு ஒரு விபத்து நடந்தது. கை இல்லாத அளவிற்கு. அதன் பிறகு எங்கள் குடும்பம் மிகவும் பண கஷ்டத்தில் தான் ஓடியது. என் அப்பா ஒரு எலக்ட்ரிசின், அம்மா ஹவுஸ் வைஃப். நான் ஒரே பொண்ணு தான். நானும் கல்லூரி முடித்து ஒரு மாதம் வீட்டிலே இருந்தேன். அப்பாவிற்கு உதவி செய்து கொண்டு வீட்டு வேலையும் செய்து கொண்டு இருந்தேன். நான் படித்த வேலைக்காக அப்ளை செய்து வைத்தேன். ஆனால் அப்போது அங்கு வேலை இல்லை. வரும்போது கண்டிப்பா நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம் என சொன்னார்கள். நானும் அதற்காக காத்து கொண்டு இருந்தேன். அடுத்த ஒரு மாதம் மளிகை சாமானிற்கு கூட கஷ்டம் வரும் அளவிற்கு எங்கள் குடும்பம் சென்றது. இதற்கு மேல் வீட்டில் இருந்தால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது என அந்த வேலை வரும் வரை நான் இங்கு ஏதாவது கடைகளில் கிடைக்கும் வேலையை செய்யலாம் என முடிவு செய்தேன். முதலில் வீட்டில் வேண்டாம் என்று சொன்னார்கள். பிறகு அவர்களே நிலைமையை யோசித்து சரி போ, ஆனால் பத்திரமாக போயிட்டு வா என சொல்லி சம்மதம் கூறினார்கள். நானும் என் தோழிகள் இடம் சொல்லி ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்க என்று சொல்லி வைத்திருந்தேன். 2 நாளில் என் தோழி ஒருத்தி ஒரு ஃபர்னிச்சர் கடையில் ஆள் கேட்கிறார்கள். நீ போறியா என்றாள். எனக்கும் ஓகே என்று தான் தோன்றியது. நாளைக்கு போய் பார்க்கலாம் என்று கூறினாள். இருவரும் அடுத்த நாள் கிளம்பி போனோம். அது கரூர் இல் ஒரு பெரிய ஃபர்னிச்சர் கடை. சோபா, கட்டில், மெத்தை என் அனைத்தும் விலை உயர்ந்த ஒன்று தான். நாங்கள் போன நேரத்தில் அங்க மேனேஜர் இல்லை.
அங்க இருந்தவர்களிடம் கேட்கையில் வந்துவிடுவார் என்ன கூறினார்கள். கொஞ்ச நேரத்தில் அவர் வந்தார். நான் அப்போதுதான் அவரை முதலில் பார்த்தேன். அப்போது தெரியாது அவரோடுதான் என்னுடைய முதல் சம்பவம் நடக்கும் என்று. அவரின் பெயர் கவின்குமார். திருமணம் ஆனவர். வயது ஒரு 35 இருக்கும். இருவரும் போய் வேலை வேண்டும் என்பதை பற்றி கூறினோம். அவரும் இங்கு ஒரு ஆள் தான் தேவை என்றார். என் தோழி நீயே இங்க இரு டி. எனக்கு இன்னொரு ஒர்க் சொல்லிருக்கேன் என்றாள். அவரும் என்னை பற்றி நன்கு விசாரித்து அங்க என்ன வேலை, எவ்வளவு சம்பளம், வேலை நேரம் என்ன அனைத்தையும் சொல்லிக்கொண்டு இருந்தார். சரி நான் முதலாளியிடம் பேசிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். உங்க நம்பர் சொல்லுங்க என்றார். நானும் அனைத்தையும் சொல்லி அங்கு இருந்து வந்துவிட்டேன். 2 நாட்களில் அவரிடமிருந்து கொல் வந்தது. ஓகே சொல்லிட்டாரு. நீங்க நாளையில இருந்து வாங்க என்றார். சம்பளம் 12,000 என்று கூறினார். எனக்கு அப்போது அது மிகவும் பெரிய விஷயமாக இருந்தது. நானும் ஆர்வத்துடன் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். நான் சுடி தான் போட்டு செல்வேன். நான் வேலையில் இருக்கும் போது எல்லாம் என்னை என மேனேஜர் கடைக்கு வந்து செல்பவர்களும் முறைத்து பார்ப்பார்கள். எனக்கும் அது தெரிந்தது. ஆனால் கண்டுகொள்ள மாட்டேன். பெண்களுக்கு அது பிடிக்கும். அதனால் அது எனக்கும் ஒரு ஜாலி ஆக தான் இருந்தது. ஆனால் என் மேனேஜர் அதையும் தாண்டி வேலை சமயத்தில் அப்பப்போ சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செய்ய ஆரம்பித்தார். நானும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. யதார்த்தமாக நடக்கிறது என விட்டு விடுவேன். ஆனால் அவரின் சில்மிஷம் நின்றது போலவே இல்லை. போக போக வாரத்தில் ஒரு நாள் மட்டும் சாரியில் தான் வர வேண்டும் என்று கூறினார். நானும் செல்வேன். நான் சேலை அணிந்த நான் மட்டும் ஒரு வீப் கஸ்டமர் வருவார்கள். அப்போது என்னை பக்கத்தில் நிற்க வைத்து கொண்டு மீட்டிங் பேசுவார்கள். என்னை சாரி கட்டி பக்கத்தில் நிற்க வைத்து கொள்ளுவாதில் அவருக்கு ஒரு பெருமை போல. இப்படியே வேலை ஓடியது. அவரும் தினமும் இரவு என்னுடன் சாட் செய்வார். மேனேஜர் ஆச்சே என்று நானும் ரீப்ளை செய்வேன். ஒரு நாள் இரட்டை அர்த்தத்தில் ஆரம்பித்தார். எல்லாம் தெரிந்தும் நானும் ஈடு கொடுத்து பேச ஆரம்பித்தேன். அப்படி இருக்கையில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை. அன்று சுத்தமாக யாரும் கடைக்கு வரமாட்டார்கள். வேலை செய்யும் ஆட்களும் அன்று வரமாட்டார்கள். அன்று என்னை அவர் சாரியில் தான் வர சொன்னாரு. நான் பிளாக் கலர் சாரியில் சென்றேன். மணி மதியம் 1 ஆகியது. நாங்கள் எங்களுக்கு இருந்த எல்லா எழுத்து வேலைகளையும் முடித்துவிட்டோம். சரி நீ போய் சாப்பிட்டு வா என்றார். நான் வழக்கமாக மாடியில் ஒரு சோபா செய்யும் ரூம் உள்ளது. அங்கு சாப்பிடுவதற்கு ஒரு இடம் இருக்கும். அங்கு போய் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். சாப்பிட்டு முடித்து கிளம்பலாம் என்று நினைத்தவுடன் என் மேனேஜர் மேலே அந்த ரூம் இருக்கு வந்தார். என்ன சாப்பிட்டியா என்றார். இப்பதான் சார் முடிச்சேன் என்று சொன்னேன். சரி இங்க சோபா எல்லாம் கண்ணா பின்னன்னு இருக்கு. இதை ஓன அன்னைக்கே அடுக்கி வைக்க சொன்னாரு. நமக்கு இதுக்கு மேல ஒர்க்கில்ல.